என்பது ஒரு கூட்டத்துக்கு பேர். அந்த கூட்டம் சபா என்ற ஒரு ஆணிலிருந்து பிரிந்த ஒரு கிளை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது, இந்த சபாங்கிறது யாரு? ஒரு ஆளுக்குள்ள பேரா, இடத்துக்குள்ள பேரா, ஆளுடைய பேரா இருந்தா ஆணுக்குள்ள பேரா, பெண்ணுக்குள்ள பேரா என்று கேட்கப்பட்ட போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த ஒரு சின்ன விளக்கம், சபா என்பது ஒரு ஆளுடைய பெயர். அவர் யமன் நாட்டிலே இருந்தார். முன்வேதங்களை எல்லாம் படித்தவர், நல்ல ஞானம் நிறைந்தவர். அவருடைய குடும்பத்திலே 10 சூழ்கள் ஏற்பட்டு 10 மக்கள், ஆண் மக்கள் பிறக்கிறார்கள். 10 சூழ்ன்னு சொன்னா எல்லாரும் ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் அல்ல. ஒருத்தர் பிறந்தாரு, அவருக்கு ஒரு குடும்பம் உருவாச்சு. அங்கிருந்து ஒருவர் உருவானாரு, அதிலிருந்து இன்னொரு குடும்பம் உருவாச்சு. சூழ்கள் மாறி இருக்கிறதை தவிர மக்கள் அவருடைய மக்கள் தான், அவருடைய சந்ததி தான். அந்த சபா என்று சொல்லப்படுகிற மனிதருடைய இந்த 6 பேர் யமன்ல இருந்தாங்க, இன்னொரு 4 பேர் ஷாமில் இருந்தார்கள். ஷாம் என்று சொன்னால் சிரியா. சிரியான்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற சிரியாவல்ல, சிரியா இன்னைக்கு இருக்கிற சிரியா, லெபனான், ஜோர்டான், பலஸ்தீன், இதெல்லாம் சேர்ந்தது பேர் தான் ஷாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஷாமை பல கூர் போட்டாங்க. கயிறு இருக்கட்டும், இந்த ஷாம் நாட்டிலே 4 பேர் இருந்து வந்தார்கள். இந்த 6 பேர் இருந்தவர்கள் அவருடைய குடும்பம் பள்ளி பெருகி ஒரு பெரிய சமுதாயமாக சன்னா என்ற இன்றைக்கும் ஒரு கேபிட்டல் சிட்டி யமன் நாட்டில் அதுதான். அந்த சன்னாவுக்கு பக்கத்துல கொஞ்ச தூரத்துல ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல இவர்கள் வசித்து வந்தார்கள். 2 மலைகளுக்கு இடையில் இவர்கள் வசித்து வந்தார்கள். அந்த 2 மலைகளுக்கு இடையில இவருடைய நீர் ஆதாரத்திற்காக வேண்டி ஒரு டேம் கட்டினாங்க, தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்காக வேண்டி. அப்ப 2 மலைகளில் இருந்தும் வீழ்ச்சி வரும்போது அந்த தண்ணியும் சேரும். இந்த 2 மலைகளுக்கு இடையில் ஓடி வரக்கூடிய ஓடைகள் இந்த நீரற்ற நீர் தேக்கங்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரே இடத்திலே ஒரு சேகரிப்பதற்கு ஒரு டேம் கட்டினார்கள். அந்த டேமினுடைய 3 அடுக்கு இருந்தது. 3 அடுக்குன்னு சொன்னா பிரம்மாண்டமான ஒரு டேம். தண்ணீர் தேக்கம் 3 அடுக்கு இருந்தது. ஒரு அடுக்குல இருக்கக்கூடிய நீர் தீர்ந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு அடுத்தது திறப்பாங்க, அது தீர்ந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்தது திறப்பாங்க. இதுக்கு இடையில மழை வந்து அந்த மேலுள்ள தொட்டி, மேலுள்ள அந்த டேம் நிறைஞ்சிடும். அப்புறம் அதுக்கடுத்தது நிறைய மாறி, அதுக்கடுத்தது நிறைய மாறி இப்படி இருந்துச்சு. இது கடும் பயங்கரமான கலையோடு கட்டி வச்சிருந்தாங்க. இதனுடைய பாதுகாப்புக்காக வேண்டி அங்கே நிறைய எலிகள் இருந்தன. எலின்னு சொன்னா கண்ணு தெரியாத குருட்டு எலிகள், பெரிய பெரிய எலிகள் பாதுகாப்புக்காக வேண்டி இருந்தன. அவர்கள் வாழுகின்ற அந்த நாட்டில் எல்லா வகையான சொத்து சுகங்களோடு சுதந்திரமாக ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு கூட்டம் தான் இந்த சபா என்று சொல்லப்படுகிற இந்த கூட்டம். இவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுகிறான், லகத் கான லிஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா. இந்த சபா வாசிகளுக்கு அவர்கள் தங்கி இருந்த இடத்திலே அல்லாஹ்வை பற்றி அறிவதற்கான அத்தாட்சிகள் உண்டு. ஜன்னதானி ஐன் யமீனின் வ ஷிமால், வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும், ஆக 2 மருங்கிலும் 2 தோட்டங்கள். 2 தோட்டம்னா என்ன? இப்படியே ஒரே லைன், நீண்ட அளவுக்கு ஒரு லைன், ரொம்ப தூரத்துக்கு மரங்கள், தோப்புகள். அதே போல இடது பக்கத்திலே
ஒரு லைன ஒரு தோட்டம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஜன்னதானி, 2 தோட்டங்கள், அன்யமீன் வஷிமால், வலது பாகத்திலேயும் இடது பாகத்திலேயும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் கொடுத்த செழிப்பும் வனப்பும் அவர்களுடைய வசதி வாய்ப்பு அல்ஹம்துலில்லாஹ் உலகத்தில் எவ்வளவுக்கும் கிடைச்சிருக்காது. அப்படி ஒரு சொர்க்க பூமியிலே சொர்க்க வாழ்க்கை வாழ்ந்தார்கள் இந்த சபா கூட்டத்தினர்கள். பழங்கள், அருமையான பூக்கள், பல நிறங்களை கொண்டவை, பல பல் சுவைகளை கொண்ட பூக்கள், பழங்கள் பூத்து குலுங்கின. எந்த அளவுக்கு என்று சொன்னால் சொல்லப்படுகிறது, யாராவது ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் ஒரு பெரிய கூடையை எடுத்துட்டு இந்த 2 மருங்கில இருக்கக்கூடிய இந்த மரங்களுக்கு இடையில கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போனா போதும். பழங்களை பறிக்க வேண்டியதெல்லாம் இல்லை, கொஞ்ச தூரம் நடந்து போனா போதும், கூட ஃபுல்லா ரொம்பி. பறிக்க வேண்டிய அவசியமே இல்லை, யாரும் எடுத்து போட வேண்டிய அவசியமே இல்லை. காலி கூடை இப்படி வச்சுட்டு கொஞ்ச தூரம் நடந்து போனா போதும், இந்த காலி கூட நிறைஞ்சிடும். என்றால் அதனுடைய பழங்கள் எந்த அளவுக்கு செழித்திருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஜன்னத்தானி அன் யமீனின் வ ஷிமால். அல்லாஹ் சொன்னான், குலு மிர் ரிஸ்கி ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு கொடுத்த ரிஸ்கிலிருந்து நீங்கள் சாப்பிட்டு விட்டு வஷ்குரு லஹு, அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். பல்தத்துன் தய்யிபா, அருமையான ஒரு ஊர். பல்தத்துன் தய்யிபா என்று சொல்லப்படுவதனுடைய காரணம் என்னன்னா, அந்த ஊருக்குள்ள செழிப்பான வாழ்க்கை, உயர்தரமான வீடுகள், சுதந்திரமான வாழ்க்கை. இப்போ இவர்களுக்கு என்ன தேவையானாலும் அந்த தேவை அந்த நகருக்குள்ளே நிறைவேறுகிறது. எல்லோரும் வசதி வாய்ப்போடு இருந்தார்கள். அந்த ஊர்ல ஈ கிடையாது, கொசு கிடையாது, பாம்பு, தேள் இது போன்ற விஷ ஜந்துக்கள் கிடையாது. யாராவது வெளியூர்ல இருந்து இந்த மாதிரி விஷ ஜந்துக்களோட உள்ள வந்தா அந்த ஊருக்குள்ள வந்த உடனே அந்த விஷப்பூச்சிகள் செத்து போகும். பாம்பாக இருந்தாலும் சரி, தேளாக இருந்தாலும் சரி, அந்த ஊருக்குள்ள உயிர் வாழ முடியாது. அப்படின்னா எந்த அளவுக்கு பாதுகாப்பு என்று பாருங்கள். திருட்டு, கொலை, கொள்ளை எதுவுமே இல்லாம நாகரிகமான அற்புதமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருந்தால், ஒரு லக்ஸுரி லைஃப் என்று சொல்ல வேண்டும், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை தான். ஆடம்பரத்துக்கு மனிதன் போனாலே அடுத்து என்ன ஆகும் என்று நமக்கு தெரியும். ஆடம்பரம் உச்சகட்டத்துக்கு போனது. அவர்கள் அல்லாஹ்வுடைய நியமத்தை வாங்கி அனுபவித்துக் கொண்டு அவனுக்கு நன்றி கேடர்களாக மாறினார்கள், அல்லாஹ்வை புறக்கணித்தார்கள். இப்ப என்ன ஆச்சு? அருமையான டேங்கு, டேம், தண்ணி வசதி, பொருளாதார வசதி, பழங்கள், தானியங்கள் எல்லாமே மலிவாக கிடைத்துக் கொண்டிருந்த இடத்திலே நன்றிக்கு துரோகம் செய்த இவர்களை அல்லாஹ் பழிவாங்கினான். அந்த டேமை அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டான், அதை வெள்ள பிரளயமாக மாற்றிவிட்டான். எப்படின்னு சொன்னா, அங்க பெரிய பெரிய எலிகள் இருந்தன. இவர்கள் என்ன செய்திருந்தார்கள்? எலியை பிடிப்பதற்கு பெரிய பிரம்மாண்டமான பூனைகளை வளர்த்தார்கள். அந்த பூனை அந்த எலியை தின்றுவிடும். பூனைன்னு சொன்னா ஒவ்வொரு பூனையும் புலி மாதிரி இருக்கும், சிறுத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான பூனைகள் வளர்த்திருந்தார்கள். இதனால் வரை அப்படி இருந்தது. அல்லாஹ் தண்டனை வழங்க தொடங்கிய போது என்ன ஆச்சுன்னா, அந்த குருட்டு எலிகள் இந்த பூனையை, சிறுத்தையை போன்று இருக்கக்கூடிய புலிகளை அது மிகைத்து விட்டன. எப்பவுமே எலிய பூனை மிகைக்கும், ஆனா இப்போ பூனைய எலி மிகைச்சிருச்சு. என்ன காரணம் என்று சொன்னால், அதனுடைய அடி பாகத்திலே கொறிச்சு அது ஒண்ணும் இல்லாம ஆக்கி திடீரென்று கீழே விழுந்து அந்த டேம் அழிய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய திட்டம். ஆகையினால் அந்த எலியை அல்லாஹ் வளர்த்தான், அந்த எலிக்கு சக்தியை கொடுத்தான்,
அது அப்படியே பொறிச்சு பொறிச்சு அந்த டேமே இல்லாம ஆயிடுச்சு. அந்த டேமில் இருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி ஊருக்குள்ள பூந்து கால்நடைகளை அழித்தது, வீடுகளை இடித்தது, அவர்களை முங்க வைத்தது, எல்லோரும் முங்கி செத்தார்கள் என்று வரலாறு. பத்தல்நாஹும் பிஜன்னத்தைன் ஜவாத்தி உக்குலின் ஹம்தின் வஅஸ்லின் வஷையின் மின் சிதரின் கலீல். அழகான தோப்பாக இருந்த அந்த இடம் இன்றைக்கு முள் செடியாக மாறி போய்விட்டது. எந்த பழத்தை எடுத்து புசித்தாலும் அது கசப்பாக இருக்கிறது, முள்ளாக இருக்கிறது. கை தொட்டு எதையும் பறிக்க முடியவில்லை. அப்படியே பறித்தாலும் அதை எடுத்து உட்கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், நான் கொடுத்த ஞாபகத்துக்கு அவர்கள் நன்றி துரோகம் செய்த காரணத்தினால் அவர்களுக்குள்ள தண்டனை இது. வஹல் நுஜாசி இல்லல் கஃபூர். நன்றி கேடர்களுக்கு நாம் இப்படித்தான் தண்டனை வழங்குவோம் என்று அல்லாஹ் சொன்னான். இன்னும் அவருடைய சேட்டைகளை எல்லாம் சொல்லுகிறான். ஃபகாலு ரப்பனா பாஇத் பைன அஸ்வாரினா வ வலமு அன்ஃபுஸஹும். பல கிராமங்களை அல்லாஹ் ஒண்ணா சேர்த்துட்டான். இங்க ஒரு கிராமம், இங்க ஒரு கிராமம், இங்க ஒரு, இப்படியே பல கிராமம். இந்த பல கிராமங்கள் ஒன்னா சேர்ந்து தோட்டமா, பெரிய தோட்டமா மாறிடுச்சு. இவனுக்கு என்ன செஞ்சானுங்க, இது என்ன ஒரே மாதிரி போயிட்டே இருக்குது, மைல் கணக்குல பல மைல் தூரம் இப்படியே போயிட்டு இருக்குது. எங்களுக்கு என்னன்னா, ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகணும், அங்க ரெஸ்ட் எடுக்கணும், அப்புறம் இன்னொரு ஊருக்கு போகணும், அங்க ரெஸ்ட் எடுக்கணும், அப்புறம் இன்னொரு ஊரு. ஒவ்வொரு ஊரா வந்தா தான் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா ஊரையும் சேர்த்து ஒரே ஊரை ஆக்கி விட்டுருக்கிறானே, இதெல்லாம் சரியில்லையேன்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்பனா பாயித் பைன அஸ்வாரினா வ வலமு அன்ஃபுஸஹும். அல்லாஹ் எங்களுடைய பிரயாணங்களுக்கு இடையிலே தூரத்தை ஏற்படுத்தி விடுவாயாக. அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதம் அழைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களை சின்ன பின்னமாக ஆக்கினார். சுருக்கமான கருத்து, அல்லாஹ்வுடைய நன்றிகளை, அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நன்றிக்கு துரோகம் செய்கின்ற போது அப்படியே உள்டாவாக மாற்றுவதற்கு அல்லாஹ்வுக்கு சக்தி உண்டு என்பதற்கு இங்கே லகத் கான லிஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா. அவர்கள் வசித்து வந்த இடத்திலே அல்லாஹ்வின் மீது அறிவிக்கக்கூடிய அத்தாட்சிகள் அங்கேயே இருக்கிறது. என்ன ஆச்சு? ஊர் பூராமே நாசமாயிருச்சு. பயிர் வச்சைகள் எல்லாம் அழிந்து போய்விட்டது. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம வறட்சி ஏற்பட்டு போய்விட்டது. இருக்கின்ற பழங்கள் எல்லாம் எட்டிக்காயை போன்று கசக்க ஆரம்பித்து விட்டது. நல்ல பூவை போன்று இருந்த மலர்கள் நிரம்பிய மரங்கள் எல்லாம் அப்படியே முள்செடியாக மாறி போய்விட்டது. எதையுமே பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. இருப்பதற்கு வீடு இல்லை, நிம்மதியை இளைப்பாறுவதற்கு கூட இடமில்லை என்கிற நிலையிலே அதே சமூகம் தள்ளப்பட்டது. ஒரே கூட்டத்தவர்கள் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்ததும் உண்டு. அதற்கு பின்னால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கேடர்களாக மாறியதற்கு பிறகு அந்த துரோகிகளுக்கு மிக கடினமான உலகம், மிக நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு உலகமாக அல்லாஹ் அதை மாற்றி தந்தான் என்பதை இங்கே சொல்லி, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியாமத்துகளை அனுபவிக்கின்ற நீங்கள் அதற்குரிய நன்றியை செலுத்த வேண்டும் என்ற ஒரு பாடத்தை அல்லாஹ் என்னுள் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நன்றியுள்ள மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ரப்பனா தகப்பல் துஆனா வ ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா வ சுஜூதனா வ தல்லதுஅனா வ தஃஷுஅனா وتمم تقصير أعمالنا إنك على كل شيء قدير. صل على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل على